தமிழாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் திரு மஞ்சுளா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் கொள்ளலாம். வணக்கம் வணக்கம் மேம். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தீர்ப்பு வந்திருக்கு. குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, நீதி தண்டனை வரும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஆக்சுவலாக இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த தொடர்ச்சியாக பாலியல் வழக்குக்கான தீர்ப்பு இப்போ வந்துகிட்டே இருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு பதட்டம், என்னடா இது தமிழ்நாட்டில் வாழ முடியாம பெண்கள் வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா? ஏன்னா இப்போதான் பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கான ஒரு தீர்ப்பு பார்த்தோம். இப்போ இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கணும். அவரு சம்மந்தப்பட்ட நபர் குற்றவாளி மறுபடியும் எனக்கு ஏதாவது கொஞ்சம் சலுகை காட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பதன் வழியாக அந்த தீர்ப்பு மட்டும் தண்டனை மட்டும் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நாள்ல வரப்போகுது. அப்போ ஒரு பெண்ணாக மகள்களை பெற்ற ஒரு தாயாக இப்போ இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஒரு பயம் வருது. அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்கா? பரவலாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பா அப்படின்ற மாதிரியான, அதுலேயும் போதைப் பொருட்கள் வேற அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை செய்தித்தாள்களை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த தீர்ப்பு வந்த உடனே ஆமா சரியா தான் இருக்கு, நம்ம மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட நமக்கு தோணுது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, ஓரளவு இந்த காலத்துல நம்ம வெளியில சொல்லலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஓகே, சோ அதுவே ஒரு ஆமா. இது வரைக்கும் என்ன நடந்தாலும் மூச்சு விடக்கூடாது, நீ செத்ததுக்கு அப்புறமா தான் உன் பணம் தான் இந்த வீட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய மகள்களுக்கு அம்மாக்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் இருக்கு பாருங்களேன். எங்கேயுமே இருக்காது அந்த மாதிரி. அப்போ மாமியார் வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, கணவன்ற பேர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரன் என்ன பண்ணாலும் சரி, அந்த வீட்டை தாண்டி எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சூழல்ல எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குங்க அப்படின்னு காவல்துறைக்கு புகார் கொடுத்து அதற்கான தண்டனை இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை ஒரு ஆரோக்கியமான சூழலாக நான் பார்க்கிறேன். இதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவும் இந்த மாதிரியான வழக்குகள் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமா புகார் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. சில நேரங்கள்ல நம்ம காவல்துறையில கூட சில கஸ்டடியில இருக்கக்கூடிய நபர்கள் நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது, என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க அப்படின்னா, நான் தாங்க தெரியாம பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மாதிரியா இந்த மாதிரி புகார்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பல்ட்டி அடிக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கணும். தப்பா சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், யாரோ நினைச்சு இங்க சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அதை நான் ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் தான் இன்னைக்கு பெண்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு அப்படின்றத உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சிருக்கேன். அதனால இந்த தீர்ப்பு என்பது எப்பவுமே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அதற்கான தண்டனை கொடுத்த உடனே அந்த குற்றங்கள் குறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டா சாத்தியம் இல்லை. அப்போ மன மாற்றம் அப்படின்றது உண்டாகணும். இப்போ பெண்கள் தனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வர்றதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு, அந்த ஒரு மனமாற்றத்துக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதனால ஆண்களினுடைய ஆணாதிக்க மனநிலையில ஒரு மனமாற்றம் ஏற்பட்டால் இந்த மாதிரியான வழக்குகள் இனிமேல் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் பார்க்கிறேன். மேம், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு வேகம்? இதுல இந்த வெறும் ஞானசேகரன் மட்டும் இல்ல, இது ஒரு சிண்டிகேட். இந்த சிண்டிகேட் மேலாம் நடவடிக்கை எடுக்காம ஒருத்தர் மட்டும்தான் குற்றவாளின்ற இடத்துக்கு எஸ்ஐடியும் குற்றப்பத்திரிகை கொடுத்து நீங்க தீர்ப்பே வந்துருச்சு. ஏன் இவ்வளவு வேகம் காட்டுறீங்கன்னு நிறைய பேர் பாக்குறோம். பொதுவா தீர்ப்பு வரும்போது வேகமா வந்தா பாராட்டுவாங்க, ஆனா தாமதமானா யாரை காப்பாத்துறீங்கன்ற மாதிரி இடத்துக்கு நகருவாங்க. ஆனா இந்த வழக்குல அப்படியே ரிவர்ஸ்ல நடக்குது. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒருத்தங்க மேல நம்மளால எதுவும் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஆனா நமக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வேண்டாத பொண்டாட்டி கை போட்டாலும் குத்தம், கால் போட்டாலும் குத்தம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவங்களை நமக்கு பிடிக்கல, ஆனா இவங்க செய்யறது எதையும் நம்மளால விமர்சிக்க முடியல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதை பண்ணாலும் அதுல ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு பாக்குறாங்க. இல்லாட்டி இந்த விமர்சனம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கான தீர்ப்பு வந்த உடனே தாவேகாவினுடைய தலைவர் என்ன சொன்னாரு? 90 நாட்கள்ல தீர்ப்பு வரணுங்க, அப்படிதானங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார். ஆனா இங்க 5 மாசம் கழிச்சுதான் வந்திருக்கு. ஆனா இதையே நீங்க துரிதமா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா முதல்வர் பச்சை போய் சொல்றாருன்னு சொல்றாரு.
எப்படி, எந்த வகையில? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் இது கிரெடிட் எடுத்துக்கிறீங்க? இது நீதிமன்றம் எஸ்ஐடி போட்டாங்க, நீதிமன்றம் எடுத்தாங்க. நீங்க வழக்க துரிதமா வந்து நாங்க பண்ணோம்னு ஏன் சொல்றீங்க? அட் சேம் டைம் பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரி இருக்குன்னு ஒரு பச்சை போய் ஏன் தேவையில்லாம சொல்றீங்க? இது அவள ஆட்சி தானே அப்படின்னு இப்போ ஒரு அறிக்கை. சரி, இப்போ காவல்துறை என்பது யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு? முதலமைச்சர், முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு துரிதமாக ஒரு முயற்சி எடுத்து எல்லா ஆவணங்களையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது காவல்துறையை சார்ந்தது. அந்த காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய முதல்வரை சார்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க வந்து இந்த அளவுக்கு வேகமா கொடுத்ததுனால ஏதாவது ஒண்ணு தவறா நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ இவங்க யார் மேல தவறு சொல்றாங்க? யாரையோ காப்பாத்துறதுக்குன்றாங்க. ஓ, அப்போ தாமதமா இருந்தா அப்போ காப்பாற்றப்பட மாட்டாங்களா? அதுதான் இப்போ இதுல வைஸ் வர்சாவா இருக்கு இந்த வழக்குல. இப்போ நீங்க அப்படியே பொள்ளாச்சி வழக்கு எடுத்து பாருங்க. அதுல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குற்றம் அதாவது புகார் கொடுக்கணும் அப்படின்னு காவல்துறை கிட்ட வந்தா காவல் நிலையத்துல அந்த புகாரை வாங்கல. பல நாட்கள் ஆகுது வாங்கல. அதுக்கப்புறம் மகளிர் அமைப்புல இருந்து, பத்திரிகையில இருந்து, திமுக இருந்து எல்லாரும் போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறமா தான் அந்த புகாரையே காவல்துறை வாங்குது. அதுக்கப்புறமா வந்து சிபிசிஐடிக்கு போகுது. அதுக்கப்புறமா ஒரு போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் சிபிஐக்கு போகுது. இப்படிதான் வந்து அது அப்படியே எப்படி வந்து ஒரு முதல்வர் ஆகிறதுக்காக ஒரு நபர் அப்படியே ஊர்ந்து தவழ்ந்து போனாரோ அந்த மாதிரிதான் அந்த வழக்கம் ஊர்ந்து தவழ்ந்து போச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேற மாற்றம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சூழல்ல இந்த ஊர்ந்து தவழ்ந்து வந்தது இல்லையா, அந்த மாதிரியான நேரத்துல யாரை காப்பாற்றினார்கள்? இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு அதற்கு வந்து தீர்ப்பு வந்துருச்சு. ஆனாலும் சில பத்திரிகைகள் என்ன சொல்லுது? அதிமுகவினுடைய முக்கியமான பிரமுகரினுடைய ஒரு மகன் அந்த குற்றச்சாட்டுல இருந்தாரே, அவர் எங்க, யார் அந்த சார், யார் அந்த சார் எல்லாம் கேட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த சார் அங்க இருக்க போல இருக்கு, நமக்கு தெரியல. அப்போ அந்த நபரை வந்து காப்பாற்றியது யார்? இந்த ஊர்ந்து தவழ்ந்து இந்த வழக்கு நடந்தது இல்லையா, அதனால்தான் அந்த நபர் காப்பாற்றப்பட்டார் அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை ரொம்ப லாவகமா அப்படியே திருப்பி இப்படி மடைமாற்றம் பண்றது அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய திறமை வேணுங்க. அந்த திறமை இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இபிஎஸ் ரொம்ப யதார்த்தமா தான் கேட்கிறாரு. நீங்க வந்து நீதிமன்றங்கள் வந்து சாட்சிகள் அடிப்படையில தான் தீர்ப்பு கொடுக்கும், நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்டை வச்சு இவர் தான் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆனா மக்கள் மன்றத்துக்கு நீங்க பதில் சொல்லணும்ல, ஏன் இவ்வளவு வேகம்? யார் அந்த சார்? அந்த பெண் சொன்னா இன்னொரு யாரோ ஒருத்தர் பேசினாங்க, அதுக்கெல்லாம் என்ன பதில்? அவர் ஒரு சாதாரண ஒரு தொண்டர் வீட்டுல ஒரு அமைச்சர் போய் பிரியாணி சாப்பிடுவாரா இப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் அவர் எழுப்பி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகும். ஆமா, இன்னில இருந்து நம்ம ஒரு பட்டம் கூட கொடுத்துடலாம் போல இருக்கு, துப்பறியும் புலி அப்படின்னு சொல்லி. இப்ப இவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் வாஸ்தவமான கேள்விகள், நியாயமான கேள்விகள். இப்போ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இந்த வழக்கு வந்து எப்படி போயிருக்குன்னு. பொள்ளாச்சி வழக்குல ஒரே ஒரு நபர் பத்திய ஒரு புகாரை கொடுப்பதற்காகத்தான் அந்த பெண் வந்தான். அப்போ அவ வரும்பொழுது கூட என்ன கையில் எடுத்துட்டு வராங்கன்னா மொபைல் ஃபோன் எடுத்துட்டு வராங்க. அந்த மொபைல் ஃபோனை வச்சுதான் அதுல இருந்து யார் யாருக்கு அந்த தகவல்கள், அந்த வீடியோக்கள் வந்து பகிரப்பட்டிருக்குன்னு பார்த்து அவங்கள எல்லாத்தையும் கொத்தா தூக்குது காவல்துறை. இப்போ இங்கேயும் வந்து கையில மொபைல் ஃபோன் கிடைச்சிருக்கு இல்லையா, அதுல இருந்து காவல்துறை வந்து விசாரணை நடத்தியிருக்கோம் இல்லையா, அதை திறந்து பார்த்துருக்கோம் இல்லையா கண்ணால. அறிவியல் எப்பவுமே பொய் சொல்லாது. மனுஷங்க வேணா இடத்துக்கு இடம், இதுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி பொய் சொல்லுவாங்க, ஆனா இது அறிவியல் வந்து பொய் சொல்லாது. அப்போ அறிவியல் சாதனத்துல அதுல பார்க்கும் பொழுது யாருக்கும் பகிர்ந்ததாக தெரியவில்லை. ஒருவேளை பகிர்ந்திருந்தா அவங்களையும் சேர்த்து குண்டு கட்டா தூக்கியிருப்பாங்க, அதானே நடந்திருக்கும். அப்போ அறிவியல் ரீதியாக இந்த வழக்கை கொண்டு போகும் பொழுது அதுல வந்து முட்டுக்கட்டை போடுற மாதிரி. இப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த பொள்ளாச்சி வழக்குல கூட தீர்ப்பு வந்த உடனே வேக வேகமா அது எங்க இருந்து பசை கிடைக்கும் தெரியலங்க, அப்படி ஒரு பசைய பூசி இந்த தீர்ப்பு வந்ததுக்கே அதிமுக அரசு தான் காரணம் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினாங்க பாருங்க. இல்லையா? எப்படிங்க இருக்க முடியும்? சிபிஐக்கு மாத்தினதுக்கு பின்னாடி இருந்த அந்த போராட்டத்தை நீங்க பேச மாட்டீங்களா? இன்னைக்கு நான் கஞ்சி குடிக்கிறேன், இன்னைக்கு நான் எல்லாம் போட்டிருக்கிறேன் அப்படின்னா அதுக்காக நான் உழைச்ச ஒரு உழைப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக எனக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதையெல்லாம் வந்து நீங்க ரெகக்னைஸ் பண்ணாம நான் இன்னைக்கு இது மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்றத பேசுறது எல்லாமே
ரொம்ப அது சொல்ல முடியாது, அது அந்த அளவுக்கு தான். அதனால அதுக்கு வந்து நீங்க சும்மா வந்து உங்களோட ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறது அப்படின்றது எந்த விதத்திலையுமே பொருத்தம் கிடையாது. அந்த மாதிரிதான் இங்கேயும் வந்து நம்ம சொல்றோம். அப்போ ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு மொபைல் போன்ல இருந்து யாருக்கெல்லாம் பகிரப்பட்டிருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு தனி நபராக தனக்கு அந்த மாணவிக்கு வந்து ஒரு இன்னும் கூடுதல் பயம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சார் கிட்ட பேசினதாகலாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அவருடைய மொபைல் போனே வந்து ஃப்ளைட் மோட்ல இருந்ததாகலாம் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இவ்வளவு சூழலுக்கு அப்புறமா தான் இந்த தீர்ப்பை நோக்கி நம்ம வந்து வந்திருக்கிறோம். இப்போ ஒருவேளை இந்த தீர்ப்பு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன பேசியிருப்பாங்க? பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஞானசேகரன் வழக்குல ஏன் தீர்ப்பு கொடுக்க தெரியல அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போ நீங்க எந்த சாரை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? எங்க இருக்கிறார் அந்த சார்? உங்க கஸ்டடிக்குள்ள இருக்கிறாரா இல்ல வெளிநாட்டுக்கு அமிச்சிட்டீங்களா? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அப்போ முன்னாடி வந்தாலும் இந்த மாதிரி, பின்னாடி வந்தாலும் அந்த மாதிரி, என்னதான் செய்ய முடியல. மேம், இந்த வழக்குல எங்க சந்தேகம் வருதுன்னா, திரு அருண் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது ஒருவர் தான் குற்றவாளின்னு விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணதுல இருந்து தான் இந்த சர்ச்சையே வருது. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் லீக் ஆனது, நீதிமன்றத்துக்கு போனது, இவங்க ஃபைன் கட்டினது, அதுக்கப்புறம் நீதிமன்ற கண்காணிப்புல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது, அப்புறம் எஸ்ஐடில இருந்த ஒரு ஆபீசர் வந்து ப்ரெஷர் தாங்காம அவர் ரிசைன் பண்ணதா ஒரு சொல்லப்பட்ட விமர்சனம். இப்படி இதுக்குள்ள பல முடிச்சுகள் இருக்குல்ல, இந்த முடிச்செல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இபிஎஸ் இன்னைக்கு இவ்வளவு கேள்விகளை எழுப்புறாரு. ஆமா, இது வாஸ்தவமானது. இப்போ அந்த முதல்ல வந்து ஒரே ஒரு நபர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்றாரு இல்லையா, அதுல ஒரு சின்ன குளறுபடி நடந்திருக்கு. அதை நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கல. அவர் வந்து அன்னைக்கு நேரத்துக்கு பிரசினுடைய ஒரு இது வந்துட்டு யாரு 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 அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை, இவர் ஒரு நபரை ஒட்டி தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் அவ்வளவு அவசரமா சொன்னாரே தவிர, அதுக்கப்புறம் அவரே கூட வேற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அதனால அந்த நேரத்துக்கு பொதுவாகவே நம்ம ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த ப்ரீ அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய காரணகர்த்தாவை நம்ம யோசிச்சு பார்த்துதான் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ரொம்ப வேகமா வந்து அது வேகம் எடுத்தது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, தாவேகாவினுடைய தலைவர் நேரடியாக ஆளுநருடைய மாளிகைக்கு வந்து ஒரு மனு கொடுத்தாரு. அதை தாண்டி பாஜகவுல இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் நாங்க வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் பொழுதே அவங்கள வந்து காவல்துறை மீறி பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க அந்த போராட்டத்துக்கான அனுமதி வாங்கினாங்களா? இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு சூழல்ல தான் இந்த மாதிரி வந்து ஒரு நபர் தான் அப்படின்னு ஒரு வேளை அவர் வந்து அவசரத்துல சொல்லி இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா அந்த வழக்கை வந்து நம்ம மெல்ல மெல்ல வந்து விசாரிக்கும் பொழுது யார் யார் தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அறிவியல் பூர்வமாக நமக்கு ஒன்றும் கிடைக்கல. அவர் பேசுனதை வச்சும் நமக்கு வேற யாரும், அந்த மாணவி கூட அவர் பேசுனதை வச்சுதான் சொன்னாங்களே தவிர அங்க வேற யாராவது வந்தாங்களோ இல்ல அதுக்கப்புறம் வேற யாராவது வந்து மிரட்டினாங்களோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமா இந்த மாதிரியான புகார்கள் கொடுக்குறவங்கள நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கான்ஃபிடென்ஷியலா ரொம்ப ரகசியமாக பாதுகாத்து வைக்க வேண்டும். அது வந்து இந்த அரசு வந்து ஒரு செயல்படாத அரசு மாதிரி அதை வந்து வெளியில விட்டுடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம ஏத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த குற்றச்சாட்டினுடைய முகாந்திரம் என்னன்னு போய் பார்த்தா, இந்த மாதிரி பாலியல் சார்ந்த ஒரு வழக்குகளை யார் வந்து கண்காணிச்சு பாதுகாத்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா தேசியம். அப்போ தேசிய குற்றப்பிரிவில் அது போகும் பொழுது ஆன்லைன்ல அப்படி போகும்பொழுது அதை வந்து லாக் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்படின்றது ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த லாக் செய்யறதுல ஒரு சில நிமிடங்கள் வந்து தாமதமாயிருக்கு. மாத்தும் போது இதாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, அது நிஜமாவே தொழில்நுட்ப காரணமா இல்ல வேணும்ட்டே தொழில்நுட்ப காரணத்தை தேசியத்துல இருந்து ஏற்படுத்தினாங்களா அப்படின்றத நான் மக்களினுடைய பார்வைக்கு விட்டுடுறேன். அந்த காரணத்திற்காகத்தான் அது வந்து லீக் அவுட் செய்யப்பட்டதே தவிர மற்றபடி மாநில அரசு அல்லது கையாளாத ஒரு அரசு வந்து இதை செய்தது அப்படின்றதுல எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்றத நம்ம அந்த இடத்துலயே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, மக்களுக்கு வந்து மறதி கொஞ்சம் அதிகம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னதை வந்து இப்போ இன்னைக்கு வந்து மறந்திருக்க கூடும். அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த பழசையே மறுபடியும் சொல்லி பாக்குறாங்க. மறுபடியும் அதையே, இது என்ன மந்திரமா, கடவுளுக்கு சொல்லக்கூடிய மந்திரமா, மறுபடியும் நீங்க சொல்லி பாக்குறது. அதுல இந்த மாதிரின்னு சொல்லியாச்சு, அதற்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. மறுபடியும் இன்னொரு கேள்வி வைக்கிறீங்க, அதற்கு வந்து சரியான பதில் கொடுத்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு. எனக்கு என்ன சந்தேகம்னா, இல்ல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, இந்த அளவுக்கு இதுல வந்து சரியான முறையில விசாரணை நடந்ததா அப்படின்னு பாக்குறீங்களே, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள
இருக்க வேண்டிய பாதுகாப்புகள் எல்லாம் சரியா இருந்தனவா அப்படின்றத ஏன் யாருமே பேச மாட்டீங்க? ஏன் எல்லா கட்சிகளும் அதை பேச மறுக்கிறீங்க? ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து, மற்றவங்களெல்லாம் கூட விட்டுருங்க, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து அந்த மாநிலத்தினுடைய மக்கள் மீது ஓரளவு உங்களுக்கு வந்து அவங்க நன்மை வந்து உங்களுக்கு கருத்து இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நலனை அக்கறையில் கொண்டு அங்க பாதுகாப்பு வசதி எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? இல்ல, அவரு அங்க குற்றச்சாட்டை வச்சாரு, உயர்கல்வித்துறை தான் பொறுப்பேற்றுக்கணும், என்ன பாதுகாப்பு இருக்கு, சிசிடிவி பழுதாக இருக்கு, இதெல்லாம் என்னன்னு. அப்போ ஒரு அதிமுக மாணவர் அணியினர் அங்க போராட்டமே நடத்தினாங்க மேம். அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு தானே இருந்தாங்க. அப்போ கூட அதை மடைமாற்றக்கூடிய ஒரு வேலை ரொம்ப சாதுரியமாக நம்ம விளையாடும் போது பாசிங் த பால் அப்படின்னு ஒண்ணு விளையாடுவோம். அது ஒரே ஒரு பந்து தான் இருக்கும், அப்படியே சுத்தி எல்லார்கிட்டையும் வந்துகிட்டே இருக்கும். அந்த பந்து யார் கையில வாங்கும் பொழுது அந்த இசை நிக்குதோ அவங்க அவுட்டு. அதனால அந்த பந்தையும் வாங்கணும், ஆனா கையிலயும் வச்சு கூடாது, உடனடியாக கடத்திடணும். இந்த வேலையத்தான் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஒரு மைதானத்துல நின்று விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டை அரசியல்ல வந்து நின்று அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல மேம், ஆக்சுவலா இந்த விவகாரம் பெரிய இதாகும் போது ஒரு எதிர்கட்சி தலைவரா என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவரு வந்து அது அரசியலுக்கே எடுத்துக்கிட்டா கூட முதல்வர் சொன்ன மாதிரி அரசியல் செய்யாம அவியலா செய்வோம்னு அவங்க அப்ப சொன்ன மாதிரி அவரும் இத அரசுக்கு எதிரான ஒரு விஷயமா, லாண்ட் ஆர்டர் இஷ்யூவா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமா, முக்கியமான ஒரு காலேஜ்ல இப்படி ஒரு சிக்கல் நடந்திருக்குன்னா அப்ப அதை ஒரு இஷ்யூ அவருக்கு கையில் எடுப்பாரு இல்ல, அவர் அதை அந்த இடத்த நோக்கி நகர்த்துவார் இல்ல, அதுதான் அவரோட வேலை. ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. இப்போ தேசியத்துல டெல்லியில வந்து ஆளும் கட்சியாக பாஜக இருக்கு, எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்கு. இப்போ சமீபத்துல பெஹல்காம் தாக்குதல்னு ஒண்ணு நடந்தது, நம்ம சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டது. இப்போ அந்த மாதிரி ஒரு பாதிப்பு நடந்த உடனே இந்திய அரசு என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா, போய் பாகிஸ்தானை தாக்குதல் நடத்த போறோம். அப்போ எதிர்கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது? அந்த நேரத்துல அரசியல் பண்ணல, இல்ல நீங்க வந்து அங்க தாக்குதல் பண்றீங்களா, இல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, இந்திய நாட்டுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், இந்திய அரசுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம். அந்த மாதிரி இங்க பற்றி எரியக்கூடிய பிரச்சனையாக இது இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? குறைந்தபட்சம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் யார், துணைவேந்தர் நியமிக்கப்பட்டாரா, துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அப்போ யாருக்கு இருந்தது, இப்ப வேற, அப்போ யாருக்கு இருந்தது? இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்களா? இதையெல்லாம் பேசாம நீங்க வந்து வேணும்ட்டே எல்லாத்தையும் உயர்கல்வித்துறை தான் அங்க வந்து போடுவதன் வழியாக சாமானியனாக பொதுமக்களுக்கு ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ, ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு தப்பான தூண்டுதலை கொடுக்கறது அப்படின்றது எந்த வகையில எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தகுதியை கொடுக்கும்? அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்போ அவரு அதான் கேட்கிறாரு, மக்கள் பார்வையில ஒரு சாதாரண தொண்டர் வீட்டுக்கு ஒரு அமைச்சர் போய் அவருடைய படுக்கையிலேயே உட்காந்து பிரியாணி சாப்பிடுவாரா, அவரோட இவ்வளவு நெருக்கமா இருப்பாரா? அப்போ அவரு பின்னாடி இருக்கிற தைரியத்துல தானே இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. அப்போ யார் அப்பா அவர் ஒரு சார்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அப்போ இதனுடைய டாட் யாரு, இதனுடைய சிண்டிகேட் எல்லாம் யார் யாரு, இதனுடைய பின்னணியை விசாரிக்காம அருண் அவர்கள் வந்து ஒருத்தர் அப்படின்னு சொன்ன உடனே அதை நிறுவற மாதிரிதான் இந்த தீர்ப்பு இருக்கு, அதை ஒட்டிதான் வழக்கு விசாரணையே மாறி இருக்குங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அதுல ஒரு நியாயமான விமர்சனமா பார்க்கலையா நீங்க? நான் கூட ஒரு பெண்ணா இதை ரொம்ப வரவேற்கிறேன். அப்போ உண்மையிலேயே இன்னும் யாரெல்லாம் இதுல வந்து உள்ள இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வெளிச்சத்துக்கு வரணும், அவங்க எல்லாருக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும். அப்பதான் இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு சின்ன அச்சமாவது வரும், ஒரு பயம், என்ன ஆயிடுமோ, நம்ம குடும்பம் ஏதாகுமோ அப்படின்ற ஒரு பயத்தையாவது அது கொடுக்கும். ஆனா இன்னும் கூட கொஞ்சம் அதை ஒட்டி நாம சிந்திக்கும் பொழுது, இப்போ இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு, இது எல்லாமே வந்து ஏத்துக்கணும். அப்படி ஒரு நபர் தவறான நபர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கும்? ஏன்னா எல்லா கட்சியிலுமே புனிதர்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, மனிதர்கள்லயே விதவிதமான மனிதர்கள் உண்டு. அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் மனிதனுடைய மனத்தை வந்து புரிஞ்சு கொள்ள முடியாம இன்னைக்கு வரைக்கும் நம்ம தவிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நமக்கே நம்மளை பத்தி புரியாது அப்படின்றதுதான் உண்மை. அப்போ திமுகவுல எல்லாரும் புனிதர்களாக இருப்பாங்க, அதிமுகவுல எல்லாரும் வேற மாதிரியா இருப்பாங்க, பாஜகவுல இப்படியா இருப்பாங்க, அப்படி இல்லை, மனிதர்கள் எல்லா கட்சிகள்லயும் நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில கட்சிகள்ல இல்ல அந்த கட்சிகளுக்குள்ள ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நபர்கள் மீது அந்த கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கு? இல்ல, அங்கதான் சிக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முதல்ல எங்க கட்சியே இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து எங்க கட்சியோட அனுதாபின்னீங்க, சோ இந்த முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இந்த பிரச்சனையை இன்னும் சீரியஸ் ஆக்கிடுச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்ல
திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் அல்லது பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வருகின்ற பட்சத்துல உடனடியாக அவரை நீக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இதை வச்சு அரசியல் செய்வது என்பது அவ்வளவு பொருத்தமாக வேற ஏதாவது இன்னும் கையில் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு வரிசையாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா, எனக்கு என்ன கேள்வினா, அப்போ காவல்துறை செய்த அந்த விசாரணையின் மீது இவருக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே சிபிஐ தான் கேக்குறாங்க, இது சிபிஐ விசாரணைக்கு மாத்துங்க அப்படின்னு அவங்க ஆரம்பத்துல இருந்தே கேக்குறாங்க. இப்போ 3 பெண்கள் வந்து அங்க விசாரணையில ஈடுபட்டு இருக்காங்க, அவங்க IPS அதிகாரிகள். அப்போ பெண்களை நீங்க என்னவா பாக்குறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ ஒரு பெண் பாதிக்கப்பட்ட இன்னொரு பெண்ணுக்கு நீதி கிடைப்பதுல கூட அவ வந்து தடங்களா நிப்பாளா? நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 IPS அதிகாரிகளும் தமிழக காவல்துறைக்கு முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. சோ அப்ப இந்த வழக்கு விசாரணை எப்படி நடந்திருக்கும்? அப்ப இந்த வழக்கு விசாரணையை நீங்க சிபிஐக்கு மாத்துங்க, எங்க மேல ஒரு புகார் வச்சீங்க, நாங்க சிபிஐக்கு மாத்திட்டோம்ல, சிபிஐக்கு மாத்துங்க, உங்ககிட்ட தான் எந்த பயம் இல்ல, சிபிஐக்கு மாத்துங்கன்னு எடப்பாடி அப்பவே கேட்டாரு. இப்போ சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்றத வந்து நீதிமன்றமும் சொல்லணும் இல்லையா? அப்போ நீதிமன்றத்துக்கே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லையா? இப்படி 3 IPS அதிகாரிகளை, பெண் அதிகாரிகளை நியமிச்சதுக்கு அப்புறமா நீதிமன்றம் அக்காடான்னு இருந்துச்சு. அப்போ நீதிமன்றம் வந்துட்டு இதை எடுத்து விசாரிக்கும் பொழுது அப்போ நீதிமன்றத்தின் மீது நீங்க அச்சம் வச்சிருக்கீங்களா? நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அதை வெளிப்படையா சொல்லுங்க. இல்ல நீதிமன்றத்துல இங்க சரியா கொடுக்கல அப்படின்னு நீங்க மேல்முறையீடு செய்யுங்க. என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றம் போலீசார குற்றப்பத்திரிகையில கொடுத்ததை வச்சு அவங்க தீர்ப்பு சொல்ல போறாங்க. இந்த வழக்கு விசாரணையே யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக அவசரமா முடிக்கப்பட்டது. இது நீதியே இல்ல அப்படின்னு நிறைய சமூக வலைதளங்களை நம்ம பாக்குறோம். இவ்வளவு அவசரமா இந்த வழக்கை முடிக்கிறீங்க, இன்னும் இந்த சிண்டிகேட் எல்லாம் கண்டுபிடிங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான ஆர்குமெண்டாவே இருக்கு. இல்ல இது வந்து சொல்றதுக்கு வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கு. நான் இப்ப கூட சொல்றேனே, இதுல இன்னும் மற்ற நபர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நிச்சயமாக வெளியில வர வேண்டும். ஏன்னா அவருடைய அந்த ஞானசேகரன் சொல்லக்கூடிய அந்த நபருடைய மொபைல் போனே இவங்க கையில தான் இருக்கு. அப்படின்னா அது எல்லாருமே இந்நேரம் வெளியில பார்த்திருப்பாங்களே. அதை வந்து நீங்க மூடி மறைக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா அறிவியலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இடத்துல வந்து மூடி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்லாம் நீங்க சொல்லவே முடியாது. இப்போ பொள்ளாச்சி வழக்குல கூட மொபைல்ல இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் சிபிஐ வந்து அதை ரிட்ரைவ் பண்ணிட்டாங்க. அதனால அறிவியலை பொறுத்த வரைக்கும் உங்களால எதையுமே செய்யவே முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க மறுபடியும் ஒரே கருத்தை சொல்லும் பொழுது ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு சாத்தியத்தை நீங்க உண்டாக்குறீங்களே தவிர மற்றபடி இதுல முகாந்திரங்கள் இல்லை. அப்படி இருந்தா நீங்க மறுபடியும் வழக்கு போடுங்க. எனக்கு வந்து ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடுங்க, நம்முடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான். நமக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம காலங்காலமாக ஒரு கடைக்கோடி நிலையில இருக்கக்கூடிய மனிதனும் நம்புறான். அதனால உங்களுக்கு உண்மையிலேயே இதுல வந்து ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கொடுங்க. எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, இந்த ஞானசேகரன் சொல்லக்கூடிய அந்த நபருக்கு வாதாடுறதுக்கு யாரும் வரல. ஆனா நீதிமன்றமே 2 வழக்கறிஞர்களை தானே வந்து நியமிக்குது. அப்போ பாதிக்கப்பட்டவனுடைய தரப்புல இருந்தும் அவனுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய வகையிலையும் செயல்பட்டு இருக்கு. அதே போல காவல்துறை என்ன கொடுக்குது அப்படின்றதையும் அது கொடுக்கக்கூடிய ஆவணங்களையும் சரி பார்த்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா 12 இதுல வந்து வழக்கு போட்டிருக்காங்க, 11 பிரிவுகள்ல குற்றவாளி அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு கடினமாக அந்த இதை வழக்கை வந்து தொடுத்திருப்பாங்க அப்படின்றதான் வந்து நான் பாக்குறேன். அதனால உண்மையிலேயே உங்களுக்கு இதுக்குள்ள இன்னும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா, இல்ல இது வந்து தப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமாக மேல்முறையீடு செய்யுங்க. மேல்முறையீடு செய்யக்கூடாது அப்படின்னு யாரும் உங்க கைகளை வந்து பிடிச்சுக்கவோ எதுவுமே செய்யல. அதனால உங்களுக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, பெண்களினுடைய ஒரு தலைவராக நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அந்த ஒருத்தரை சுத்தி 11 வழக்கு, அவரு தான் இதுல குற்றவாளி, அவர் ஒருத்தர் தான் இவ்வளவு இதாக பண்ணியிருக்காரு, அந்த ஒரு ஆள் அப்படிங்கிறத சுத்தியே இந்த ஒட்டுமொத்த வழக்குமே போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அவர் திரும்ப வைக்கிற விமர்சனமே அதுதான். நீங்க இது ஒரு நீதியே இல்லைன்னு நிறைய பெண் ஆர்வலர்கள் சமூக எழுத பாக்குறோம். நம்ம இதுக்கு நமக்கே கண்கூடா தெரியுது இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன சிண்டிகேட் எல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க ஒரு ஆள் தான் அப்படின்னு அவசரமா இந்த வழக்கம் முடிச்சிட்டீங்க, இப்ப இவர் தான் குற்றவாளி, அவர் தான் அந்த பலியாடு ஆயிட்டாரு அப்படிங்கிறது தான் அந்த பார்வையாவே இருக்கு. சரி, அந்த அவருக்காக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்க? வாயை மூடிட்டு இருந்தாங்களா? நீங்க சொல்லுங்க. அங்க விசாரணைன்னு நடக்கும் பொழுது அவர் தரப்புல இருக்கக்கூடியது இல்லைங்க, நான் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு கோடிட்டு கூட காட்டியிருக்க மாட்டாரா?
உண்மையிலேயே அவர் இதற்கு முன்னாடி அதிமுக மாதிரியான ஆட்சிகள்ல அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா கொள்ளை மாதிரியான சம்பவங்கள்ல அவர் ஈடுபட்டிருக்கார் அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் தனி மனிதனாக பண்ணாரா இல்ல அந்த நேரத்துல யார் சில நண்பர்கள் இருந்தாங்களான்னு தெரியல. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர் தனிநபராக ஈடுபட்டிருக்கிறதாகத்தான் அறிவியல் நமக்கு சொல்லுது. அப்போ உண்மையிலேயே வேற யாராவது இருந்திருந்தா தன்னுடைய சொந்தமா நியமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த வழக்கறிஞர்கள் கிட்ட அவர் சொல்லி இருக்க கூடும். ஏன் இதை நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த வழக்கறிஞர்கள் என்ன தாக்கல் பண்ணாங்க, அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை. ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மகள் வேற இருக்கிறா, அடுத்தது சகோதரி வேற இருக்கிறாங்க, இன்னும் அவங்க மனைவியை பத்தி ஒண்ணுமே வரல. அவங்க மனைவியை இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு விடுறதுக்காகவும் மறுபடியும் அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு பேசுறாங்க. அந்த நபர் எங்க அப்படின்றது இன்னும் தெரியல. இன்னும் அரசல் புரசலான செய்திகள் என்ன அப்படின்னா, கணவரே அந்த மனைவியை கடத்தி வைத்திருப்பதாகவும் எல்லாம் கூட சில பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த சூழல்ல வயதான தாய், முடியாத ஒரு தாயை பத்தி சொல்றாங்க, மகளை பத்தி சொல்றாங்க, சகோதரியை பத்தி சொல்றாங்க. யாரு? வழக்கறிஞர்கள் தான் சொல்றாங்க. அதனால குறைந்தபட்ச தண்டனையா கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வாதாடும் பொழுது இவரோட சேர்ந்து இன்னும் யாராவது ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 2 பேரையாவது அந்த வழக்கறிஞர் குறிப்பிட மாட்டாங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த விசாரணை என்பது ஏதாவது ஒரு சின்ன முட்டு சந்துல அந்த மாதிரி எல்லாம் நடக்கல. நல்ல பெரிய நீதிமன்றத்துல எல்லாரும் பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பார்ப்பதாகத்தான் இந்த நீதி விசாரணை நடக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல இருந்து எப்படிங்க நம்மளால மாற முடியும்? அதனால இவங்க தொடர்ச்சியாக நம்ம ஏதாவது ஒண்ணு அரசியல் செய்யணுமே. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப நாளா பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள், முன்னாள் தலைவர், எங்க இருந்தாவது நமக்கு இந்த ஊடக வெளிச்சம் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லி பரபரப்பா இருப்பாரு. அந்த இடத்துக்கு இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்துட்டாரோ, இல்ல 26ல வரக்கூடிய அந்த தோல்வியை நினைச்சு ஒரு மாதிரி ஆயிட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு அவ்வளோ ஒரு இதுவா இருக்கு.